அன்பு தமிழ் மக்களே வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பு ஈரான் 3 ட்ரோன்களை யுஏஇ மேலே விட்டு தாக்கிவிட்டு அந்த பழியை தூக்கி இஸ்ரேல் மேலே போட்டிருக்கு. அப்படி ஏவுகணையை விட்டது இஸ்ரேல் தான் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி செஞ்சு யுஏஇயின் கோபத்தை தூண்டினால் அது ஈரானை கடுமையாக தாக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த இஸ்ரேல் தான் அப்படி செய்திருக்கிறது என்று ஈரான் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியது. இப்படி அபாண்டமா ஒரு காதும் குத்தி அதில் ஒரு கடுக்கனையும் போட்டு இருக்கிறது இந்த ஈரான். மேற்கு பக்கத்திலிருந்து வந்த ட்ரோனை பார்த்து தான் யுஏஇயால் அதில் 2 வீழ்த்த முடிந்தது. இஸ்ரேல் பக்கம் இருந்து எந்த ட்ரோனும் வரவில்லையே. இது கூடவா அந்த யுஏஇ இராணுவத்துக்கு தெரியாமல் போச்சு? அவ்வளவு அடிமுட்டாள்களா அரபு தேசங்கள்? தகிடு திட்டம் வேலை செய்வது ஐஆர்ஜிசி முன்னேற்ற கழகம் தான் என்பது இந்த உலகத்துக்கே தெரியும். இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியும் வந்து ஆய்வு செய்துவிட்டு அட்டாமிக் ரேடியேஷன் எதுவும் இல்லை என்று, அந்த மின்சாரம் தயாரிக்கும் அணு உலையில் இருந்து எந்த ரேடியேஷனும் வெளியே வரவில்லை என்று கூறிவிட்டது. சப்போஸ் அந்த அணு உலை தாக்கப்பட்டு ரேடியேஷன் வந்து மக்கள் இறந்திருந்தால் உடனே அமெரிக்க இஸ்ரேலிய விமானங்கள் வந்து உன் நாட்டில் வந்து தாயம் ஆடுபுலி ஆட்டம் எல்லாம் ஆடிக்கிட்டு போயிருப்பான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. எலக்ட்ரிசிட்டி சப்ளையில் அந்த நாட்டில் எந்த பாதிப்பும் இதுவரை ஏற்படவில்லை. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவதற்குத்தான் 99% வாய்ப்பு உள்ளது. அழிந்தே தீர்வோம், அடிச்சுவடே இல்லாமல் போவோம், வாழ்நாள் பூரா கதறிக்கிட்டே இருப்போம் என்ற முடிவை யாரை பார்த்து நீங்கள் காப்பியடித்தீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஈரான் சொல்லும் கண்டிஷன்கள் என்ன? முடக்கப்பட்ட ஈரானின் வெளிநாட்டு சொத்துக்களை உடனே விடுவிக்க வேண்டுமாம். அந்த முதலீட்டில் இருந்து வரும் வருமானத்தை வித்ட்ரா பண்ணிக்கொள்ள அனுமதிக்க வேண்டுமாம். ஏன்னா எல்லாத்தையும் அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கு. ட்ரோன் தயாரிக்க அவங்களுக்கு இப்போ துட்டு தேவைப்படுது. ஹார்முஸ் நீரிணை ஈரானின் முழு கட்டுப்பாட்டில் வர வேண்டும். நாங்கள் மட்டுமே அதை ஆள்வோம். கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு துரும்பையும் எடுத்து செல்ல நாங்கள் விடமாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். ஈரானை தாக்குவதை மட்டுமல்ல, எங்களது வளர்ப்பு நாய் வாழும் லெபனான், ஈராக், ஏமனை தாக்குவதையும் அமெரிக்கா, இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும். அது இன்னொரு கோரிக்கை. ஈரான் மேல் உள்ள பொருளாதார தடையை நீக்க வேண்டும். கத்தார், துருக்கியில் முடங்கி கிடக்கும் எங்களது $12 பில்லியன் வருமான முதலீடுகளின் மேல் போடப்பட்டுள்ள தடையை உடனடியாக நீக்க வேண்டும். அமெரிக்கா முதலில் 25% முதலீடுகளைத்தான் நாங்கள் விடுவிப்போம் என்று கூறியது. ஈரான் அதை நிராகரித்து விட்டது. 100% எடுத்துக்கொள்ள அதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று இப்போது கூறுகிறது. ஈரானில் ஏற்பட்டுள்ள டேமேஜ்களுக்கு காம்பன்சேஷன் தர வேண்டுமாம். இஸ்ரேலில் ஈரானால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ்களுக்கு ஈரான் நஷ்ட ஈடு தர வேண்டும் என்று யுஎஸ் கூறியதை ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை. உனக்கு வந்தால் மட்டும்தான் ரத்தமா? இஸ்ரேலுக்கு நான் தக்காளி சட்னியா? ஹார்மோஸ் வழித்தடத்தை ஈரானும் ஓமானும் தான் உரிமை கொண்டாட முடியும். அமெரிக்க போர்க்கப்பல்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்கிறது ஈரான். அரபு தேசங்களின் பாதுகாப்புக்காக ஆப்ரஹாம் லிங்கன் அங்கதான் நின்றுகிட்டு இருப்பான் என்கிறது யுஎஸ் ராணுவம். அணுசக்தி உற்பத்திக்கு எங்களுக்கு யாரும் தடை போட முடியாது. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி எங்கள் அணுசக்தியை சோதனையிட எந்த அதிகாரமும் இல்லை. அதை நாங்கள் அங்கீகரிக்கவே இல்லை. அது பிஜேபியின் பி டீம். எங்கள் அடங்காமாரி தலைவன் விட்டு சென்ற ரூல்ஸ் தடியை வைத்து எங்கள் தங்கராஜா, எங்கள் தாடியின் ஆசையை நாங்கள் நிறைவேற்றுவோம் எப்படியும் என்று சூளுரைக்கிறது ஈரான். எங்களிடம் எவ்வளவு யுரேனியம் இருக்கிறது என்ற கணக்கை நாங்கள் வெளியிடவே மாட்டோம். கணக்கு கேட்டவன் கதி என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணுமானா தமிழ்நாட்டில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கங்கப்பா. ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரானிடம் இருந்து பிடுங்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் ஆசை நிறைவேறவே நிறைவேறாது. அதை அணுகுண்டாக மாற்றி அதை உங்களுக்குத்தானே நாங்கள் கடைசியில் தரப்போகிறோம். அதுக்குள்ள என்ன அவசரம்? அதற்காகத்தானே இப்படி கடந்து நாங்கள் பாடுபடுகிறோம். அமெரிக்காவோ உங்களிடம் உள்ள 400 கிலோ யுரேனியத்தை எங்கள் கஸ்டடிக்கு மாற்றிவிட வேண்டும். அப்பத்தான் எங்கள் மக்கள் நிம்மதியாக வீட்டில் தூங்குவாங்க. உங்களுடைய மின்சார தேவைக்காக ஒரே ஒரு அணு உலையை மட்டும் நீங்கள் ஓட்டிக்கொள்ள நாங்கள் அனுமதிக்கின்றோம் என்று கூறியிருக்கிறது. 1 மில்லிகிராம் எடை அளவு கூட யுரேனியம் உங்களிடம் இருக்கக்கூடாது.
அது உங்கள் நாட்டு மக்களின் உயிரையே குடித்து விடும். இல்லைன்னா நாங்கள் வந்து குடிப்போம். எங்களுடைய மிலிட்டரி தாக்குதலில் சேதமடைந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் மறுசீரமைப்புக்கு ஒத்த பைசாவை கூட நாங்கள் தரமாட்டோம். அதை உங்களுடைய காந்தி கணக்கில் எழுதி கொள்ளுங்கள் என்று அமெரிக்கா திட்டவட்டமாக கூறிவிட்டது. வார் தொடங்க காரணமே உங்கள் மண்டையில் உதித்த பயங்கரவாத புத்திதான். அதற்கான விலையை நீங்கள் கொடுத்துதான் ஆக வேண்டும். எனவே எல்லா புகழும் உங்களுக்கே என்று அமெரிக்கா கூறிவிட்டது. உங்களுடைய $12 பில்லியன் சொத்துக்கள் முடக்கப்பட்டதை விடுவித்தால் இந்த மனித சமூகம் அழிவதற்கு உங்கள் ஆராய்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டேதான் இருப்பீர்கள். எனவே அதில் 25% முன்பு நாங்கள் தருவதாக சொன்னதை கூட இப்போது தர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கிறோம். அதிலிருந்து வரும் வட்டியை கூட நீங்கள் அனுபவிக்க முடியாது. சீஸ்ஃபயர் கேட்பதாக இருந்தால் உங்கள் நாட்டுக்கு மட்டும் கேளுங்க. அதென்ன லெபனானை தாக்கக்கூடாது, ஏமனை தாக்கக்கூடாது, ஈராக்கை தாக்கக்கூடாது என்று கண்டிஷன் போடுறீங்க. நீங்கள் எந்த கண்டிஷனும் இல்லாமல் தானே யுஏஇ, சவுதி, குவைத்து, கத்தார், பஹ்ரைன் எல்லா நாடுகளையும் தாக்குனீங்க. உங்கள் துருத்தியை மட்டும் நீங்கள் ஊதி இருந்தால் நாங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டோமே. மற்றவங்க துருத்திகளை நாங்கள் வெட்டி எடுத்துக்கிறோம். இப்போ நாம் போட்டு இருக்கிறது டெம்பரரி சீஸ்ஃபயர். அது எந்நேரம் வேண்டுமானாலும் உடையலாம். கட்சிகள் பிரிந்து ஓடலாம். துட்டுக்கு வாயை விட்டு பிழைக்கிறவன் எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்த முடியாது ஐயா என்பதை நொண்டி முஸ்தபா முதலில் உணர வேண்டும். நாங்கள் கண்ணசைத்தால் போதும் உங்கள் பதுங்கு குழிகள் பாதாள சாக்கடைக்கு குழி தோண்டின மாதிரி ஆகிவிடும். இந்த இஸ்ரேல் நசருல்லா பதுங்கு குழியை எப்படி தோண்டனான்னு நீங்கள் போய் இன்னும் பார்க்கவில்லையா? உங்கள் நாட்டில் இன்டர்நெட் வசதி வந்ததும் ஆன்லைனில் போய் தேடி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நசருல்லா குழி எப்படி இருக்குதுன்னு. இடைத்தரகர் பாகிஸ்தான் இதில் மாட்டிக்கிட்டு இப்போ முழிக்கிறான். ஆப்பசைத்த குரங்கு போல் ஆகிவிட்டது அதற்கு. அதன் வால் ஆப்பிள் வசமாக சிக்கி கொண்டது. எடுக்கவும் முடியாமல் அறுத்து எரியவும் முடியாமல் இப்போ முழிக்குது. அதனுடைய டேமேஜ் அதிகமாகி விட்டதே என்று திருன்னு முழிக்குது. இப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தன் கண்டிஷன்களை போட்டுக்கிட்டு இருந்தால் எப்போத்தான் நீங்கள் போற தொடங்குவீங்களாம்? அல்ஜசீரா டிவி நிருபர் சாவு எண்ணிக்கை எத்தனை என்று சப்டைட்டில் போட காத்துக்கொண்டு ஆவலாக இருந்து கொண்டு இருக்கிறான். வெளிநாட்டு மாணவ பட்டாளங்கள் போரை நிறுத்த பேரணிகள் நடத்த தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஆசையில் இப்படி மண்ணள்ளி போடலாமா? போர் நீடிச்சா தானே பெட்ரோல் சப்ளை குறைந்து இந்தியாவில் விலைவாசி ஏறும். அதை வச்சு அவியல் பண்ண இங்கு சீனி சட்டியை வச்சுக்கிட்டு கழகங்கள், கம்நாட்டிகள், திரிணாமுல்கள், உளர்வாயன்கள், காங்கிரஸ் எல்லாம் தயாராக இருக்கிறாங்களே. அவங்கள அவியல் செஞ்சு சாப்பிட விடாமல் அவங்க நாக்கில் இப்படி ஊறுகாயை மட்டும் தடவிட்டு போகிறீங்களே, இது நியாயமா? இதுதான் நீங்கள் செய்கிற போர் தர்மமா? பெட்ரோல் விலை ஏறி விலைவாசி உயர்ந்து மக்களை தூண்டிவிட்டு ரோடு பிளாக்கு, பஸ் எரிப்பு, அப்பாவிகளை தீ வைத்து கொளுத்துதல் போன்ற திருவிழாக்களை கொண்டாடி மக்களை மகிழ்விக்க முடியும். அதை செய்ய விடாமல் தடுக்கிறீர்களே. அதற்காக துடிக்கும் அரசியல் பயங்கரவாதிகளை இப்படி மனசு நோக செய்யலாமா? போர் நிறுத்தமே போ போ, நீரிணை திறப்பே போ போ, சமாதான உடன்படிக்கையே போ போ, போய் சேர்த்து ஒளி. போர் என்று அறிவித்துவிட்டு இப்படி மக்களை ஏமாற்றுவதை ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க முடியாது. அதை இரு காலும் உதைத்து தள்ளும். வரட்டா? ஜெய் ஹிந்த்.